அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இது நம்ம காலாஸ்கை 2.0 ரெண்டாவது வீடியோ. இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு பேசின கதாநாயகர்களை பத்தி நாம கிழிக்க போறோம். அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சேனலுக்குள்ள போறோம். இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். முதல்ல எந்த நடிகரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம பாக்கியராஜ் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாக்கியராஜ் அவர்கள் இது நம்மால்னு ஒரு திரைப்படத்தை எடுத்தாரு. அந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு வசனத்தை சொல்லியிருப்பாரு. அது கேட்கும் போதே அப்படியே உள்ளரிக்கும். நீங்க கொஞ்சம் பாத்துருவாங்கல்ல. அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியன்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். ஜாதிங்கிற இருட்ட விளக்க என்னால முடிஞ்ச ஒரு மெழுகுவர்த்தி ஏத்திருக்கேன். அதுதான் இந்த படம். அடடா, இது ஆட்டோ பின்னாடி எதிராக அப்படின்னு நானும் நினைச்சேன். பட் இத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். తప్పు చేస్తే నువ్వని ఓ జాతి కమ్మాడికి లక్షణం. ఇది కమ్మాడి చేసే పనే ఆనికి తర్వాత నాకు అర్థమైంది. కమ్మాండ్ అంటే కొంచెం రెస్పెక్ట్గా ఉండాలి. కమ్మ అంటే ఎక్కడైనా మర్యాద కాపాడుకోవాలి. வீடியோ பார்த்திருப்பீங்க. அதாவது நம்ம பாக்கியராஜ் அவர்கள் அவர் மதர் டங்ல பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாம அவர் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு மாநாட்டுல போய் பாக்கியராஜ் அவர்கள் என்ன பேசியிருப்பாருன்னா, அதை அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த கம்யூனிட்டி பேர்ல சொல்ல மாட்டேன், அது நம்ம சேனலுக்கும் தேவையில்லை, அது வேண்டாம். இது இங்க இருந்தே தூக்குனாதான் அசிங்கமா நம்மளோட ஒட்டிக்கிட்டே வரும். அது பாக்கியராஜ் அவர்கள் எதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நம்ம என்ன கம்யூனிட்டி, நம்ம கம்யூனிட்டி ஆளுங்க இந்த தப்பு பண்ணலாமா, அப்படி பண்ணா நம்ம கம்யூனிட்டிக்கு அசிங்கட்டா, நம்ம கம்யூனிட்டிக்காரங்க இந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு எங்க பாட்டி அவர்கள் நம்ம கம்யூனிட்டி பத்தி பெருமையா பேசியிருப்பாங்க. நான் ரொம்ப ப்ரௌடா நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டில இருக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கியராஜ் அவர்கள் பதிவிட்டு இருக்காரு. இந்த ஆரம்ப ஸ்டார்டிங்ல இது நம்மளு டைட்டில் கார்ல என்ன சார் சொன்னீங்க? அவங்க ஜாதிக்காரங்களை மட்டும் இது நம்ம ஆளுன்னு பார்க்காம எல்லாரும் எல்லாத்தையும் இது நம்ம ஆளுன்னு நினைச்சாதான் நமக்குள்ள இந்தியன்கிற ஒருமைப்பாடு வளர்ந்து நாடு முன்னேறும். அதாவது என்ன, பாக்கியராஜ் அவர்கள் இயக்குனர் ஆகும் போது கம்யூனிட்டி தேவையில்லை, இயக்குனரா இருந்து கதாநாயகன் நடிக்கும் போது கம்யூனிட்டி தேவையே இல்லை. இதான் நம்ம படத்துல பதிவிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலா வேற இருக்காருங்க. அரசியலுக்கு போகும்போது கூட கம்யூனிட்டி தேவையில்லை. அப்பா ரோல், இந்த சின்ன சின்ன அந்த மாதிரி ரோல் நினைச்சிருக்காப்ல, அப்பதான் கூட கம்யூனிட்டி தேவையில்லை. ஆனா எல்லாம் முடிஞ்சு போய் இதுக்கப்புறம் எதுக்குன்னு வரும்போது கம்யூனிட்டி உதவி தேவைப்படுது. ஹிட்லர்லாம் சதற விட்டேன் கேட்டு. அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது யாரா, நம்ம சின்ன தளபதி சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இல்லப்பா, ஆரம்ப கட்டத்துல துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாரு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். ஓகே, அதாவது என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தியில ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. அந்த படம் என்னெல்லாம் ஆச்சு, என்ன கான்ட்ரவர்சியா சிக்கிச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்கதாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? அந்த படத்தோட ஆடியோ லான்ச் மாதிரி வள்ளுவர் கோட்ல ஒரு மாதிரி பண்ண. அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காருன்னா, ரவி மோகன் அவர்கள் எங்க எல்லாருக்கும் சீனியர், அவருக்கான மதிப்பை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இந்த படத்துல நான் என்னதான் கதாநாயகன் நடிச்சாலும், அவர் என்னதான் வில்லன் நடிச்சாலும், அவர் எங்க எல்லாருக்கும் சீனியர், அவருக்கான மதிப்பை நம்ம கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதாவது பட டைட்டில் முதல்ல அவர் பேர் தான் போடுவோம், ரவி மோகன் அவர்கள் பேர் தான் போடுவோம், அதுக்கப்புறம் தான் என் பேரை போடுவோம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன். அது அப்ப அவரை எடுத்து ஓகே சொல்லும் போது நான் நினைச்சுக்கிட்டது அதுதான். அதனாலதான் நாங்க ரவிமோகன்றது தான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். ஆனா நடந்தது என்ன? ரவிமோகன் அவர்கள் பேர் ரெண்டாவது இடத்துல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பேரும் முதல் இடத்துல தான். சின்னவன் பேரே படாம பத்திரிக்கை வந்திருக்காடாவ, அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு.
அவர் என்ன டைரக்டரா ப்ரொடியூசரா அந்த படத்தை நினைச்ச ஒரு ஆக்டரா? இல்லப்பா நீ சொல்றது கரெக்ட் தான். அவர் வந்து ஒரு ஆக்டர், அவரு டைரக்டரும் இல்ல, ப்ரொடியூசரும் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜில்லா படத்தை எடுத்துப்போம். ஜில்லா படத்தை நம்ம விஜய் அவர்கள் நடிச்சாங்க, மோகன்லால் அவர்கள் நடிச்சாங்க. இப்ப அந்த படத்துல யாரு ஹீரோ? மோகன்லாலா விஜய் அவர்களா? விஜய் அவர்களான ஹீரோ. அந்த படம் டைட்டில் கார்டு முதல்ல யாரு பேர் தெரியுமா வரும்? மோகன்லால் அவருக்கு பேர் வரும். ரெண்டாவது தான் நம்ம விஜய் அவர்கள் பேர் வரும். அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து முன்னே சொல்லிட்டாரு, மோகன்லால் அவர்கள் தான் ஜில்லா படத்துல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் நடிச்சாலும், எப்படி தேவர் மங்கல நம்ம கமலஹாசனும் சிவாஜி கணேசன் ஐயா நடிச்சாரோ அதே மாதிரி ஜில்லா படத்துல வந்து மோகன்லால் அவர்கள் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆனாலும் அவர் ஒரு சீனியர், அவருக்கான மதிப்பு நம்ம கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து முதல் டைட்டிலுக்காக மோகன்லால் அவருக்கு பேரை போடணும், ரெண்டாவது இடத்துல என் பேர் வந்தா போதும் நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. சொன்ன மாதிரியே டைட்டில் கார்டுல முதல்ல யார் பேர் வந்தா மோகன்லால் அவருக்கு பேர் வந்தது, ரெண்டாவது தான் விஜய் அவர்கள் பேர். இது மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, ஃபேன்ஸும் ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாங்க. மோகன்லால் அவருக்கு பேர் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த படத்துல உண்மையான ஹீரோ யாருன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு அப்பா நடிச்சிருக்கிறது தான் நம்ம மோகன்லால் அவர்கள். ஆனா இதுல என்ன, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, ஜெயமலி அவர்கள் தான் சீனியர், அவர் பேர் தான் டைட்டில் கார்டுல அங்க ஃபர்ஸ்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் பேர் வரல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. முதல்ல சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் தான் ரவி மோகன். இப்ப ஜெயமலி சொன்னா ரவி மோகன் சொன்னா ஓகே, ரவி மோகன் அவர்கள் பேர் ரெண்டாவது தான் வந்துச்சிங்க. இதுதான் அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அடுத்தது யாருன்னா நம்ம அஜித் சார் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அஜித் சார் அவர்கள் வந்து அஜித் சார்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாரும் அவரை தலைன்னு சொல்லிதான் கூப்பிட்டு நிறைய பேர் வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதாவதுன்னா தலைவனோட ஷார்ட் ஃபார்ம் தலை அப்படின்னு தான் சொல்லி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். மங்காத்தா படத்துக்கு ஒரு சீன் ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த தலை எல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, என்ன ஏகேன்னு கூப்பிடுங்க நம்ம அஜித் சார் அவர்களே சொல்லியிருந்தாரு. ஆனா குட் பேட் அக்லில படம் ஆரம்ப கட்டத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் என்ன கூப்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியல. தம்பி யார்கிட்ட போதும் தெரியுதா? இருப்பா. அதாவது என்னன்னா இதை நான் சேர்க்கணும்னு நான் நினைச்சு சேர்க்கல. ஒரு டைரக்டரோட இன்டர்வியூ பார்த்த அப்புறம் கரெக்டா தானே அப்படின்னு தோணுச்சு. அந்த டேரக்டர் யாரு நீங்களே பாத்துருவாங்க. இந்த அஜித் வந்து என்ன இன்னுமே யாரும் தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொன்னான். அடுத்த படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஃபுல்லா தலைன்னு தான் கூப்பிடுறாங்க. அவர் நடிச்சிருக்காரு, அவர் டப்பிங் பண்ணியிருக்காரு. எஸ், நம்ம KS ரவிக்குமார் அவர்கள் தான். ஆனா KS ரவிக்குமார் அவர்கள் சொல்றதுக்கு கண்டிப்பா ஒரு உரிமை இருக்கு. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு படத்தை KS ரவிக்குமார் அவர்கள் நம்ம அஜித் சார் அவர்கள் கொடுத்திருக்காரு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி வரலாறு. அந்த படத்தை கொடுத்து நம்ம KS ரவிக்குமார் அவர்கள் தான். அவரு சுதந்திர தான்ப்பா நான் சேர்த்தேன். பட் ஆனா கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு படம் முழுக்க கூப்பிட்டு இருக்குது தப்புதானே ப்ரோ? டேய் மோடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். ஓகே, நம்ம இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்புறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ்கே 2.0 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ 4 பக்கம் போகும். நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களோட உங்கள் பிரவீன் குமார்.